சென்னையில தூய்மை பணியாளரா வேலை செய்யற பத்மா அப்படின்ற அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க சென்னையில தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூட்டி பெருக்கி எடுக்கும் பொழுது அதுல குப்பை தொட்டிக்குள்ள ஒரு பேக் இருக்கு. இவ்வளோ அழுக்கான கவர்க்கு மத்தியில சுத்தமான ஒரு பேக் கிடைக்கேன்னு எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அந்த சுத்தமான கவரை பிரிச்சு பார்க்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருந்திருக்கு. அந்த அம்மா அதுல ஐஸ்கிரீம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அதை பிரிச்சு பார்த்து இருக்கிறாங்க. பார்த்தா பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னா அதுக்குள்ள 45 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் எல்லாம் இருந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் கணவரிடம் பேசும் சொல்லி கலந்து பேசி, இந்த நகை நமக்கு சொந்தமானது இல்ல, இது அந்த சொந்தமானவர்களுக்கே போய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் உள்ள பாண்டி பசாரில போலீஸ் ஸ்டேஷன்ல கணவன் மனைவி வந்து கொடுத்திருக்காங்க. நங்கநல்லூர் என்ற ஒரு ஏரியா இருக்கு சென்னையில. அந்த ஏரியால தான் ஒரு நபர் இந்த இவ்ளோ நகையும் காணாமல் போயிருக்குன்னு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்த அந்த தகவலையும் இந்த அம்மா கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொடுத்த நகையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே இதுதான் அப்படின்னு போலீசார் கண்டுபிடிச்சு அதை அந்த நகையின் உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதை பாராட்டி நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் காசோலை கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, லலிதா ஜுவல்லரி ஓனர் அவரும் அவங்கள பாராட்டி சால்வை அணிவித்து பரிசு வழங்கி இருக்கிறார். அந்த அம்மா தான் இப்படி பார்த்தா அவங்க கணவர் 1,00,000 ரூபாய் கீழே கிடந்து அதையும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக காவல் நிலையத்தில் செலுத்தி பாராட்டும் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நகை விற்கிற சூழ்நிலையில ஒரே ஒரு கிராம் கண்ணுல பட்டா யாராவது கொடுப்பாங்களா? ஆனா இந்த அம்மா எவ்வளவு ஒரு பெரிய மனசு, எவ்வளவு ஒரு உண்மையா மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் உண்மையா நடந்திருக்காங்க. இவங்கள பாராட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியால எவ்வளோ கெட்ட விஷயங்களை பத்தி பேசுறோம். ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு படும் பொழுது அதை பாராட்டுறதுல நம்ம கொஞ்சம் குறைஞ்சு போக மாட்டோம். அதனால இந்த அம்மாவுக்கு நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க. இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒவ்வொருவரும் கத்துக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு உண்டானது நம்ம கிட்ட என்னைக்கு வேணாலும் வந்து சேரும் அப்படின்னு ஒரு சின்ன பாடத்தை நம்ம கத்துக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.